Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 45 Bounty. Straw Hat Luffy becomes known to the world. ஓபன் பண்ணா பேப்பர் போடுற பேர்ட காட்டுறாங்க. அதோட நியூஸ் பேப்பர் விலையை ஏத்திருச்சாமா. நாமி டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குவா, ஆனா இது விலையை ஏத்திருச்சுன்னு தெரிஞ்சவன செம காண்டாயிருச்சு. உன் வேலைக்கு இந்த விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவரு. இதுக்கு மேல மகனே நீ பேப்பர் விலையை ஏத்துன, நான் உங்ககிட்ட பேப்பர் வாங்க மாட்டேன், ஓடிருன்னு சொல்லி பத்தி விட்டுருவா. உசோப்பு இது வெறும் பேப்பர் தானே, எதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ணு கேட்டா அதை டெய்லி வாங்க வேண்டி இருக்குல்லம்பா. அதான் அரலாங்கியே காலி பண்ணியாச்சு, இனி அவ வில்லேஜுக்காண்டி பணம் சேர்த்த தேவையில்லை. அப்புறம் எதுக்கு இந்த கஞ்சத்தனம்னு கேட்பான். அவ பச்சை பச்சையா திட்டுவா, நீ என்ன முட்டா பயிலாடா மூளை கட்டவனே, வில்லேஜுக்கு இல்லன்னா என்ன எனக்காண்டி பணம் சேர்த்த வேண்டாமா, நான் எனக்கு சேர்த்த போறேங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன்னா நமக்கு தான் புதுசா ட்ரெஸ் வாங்கி போறது பிடிக்குமே. சோ அதனால மேடம்க்கு ஒரு ரிச்சான பைரட்டா இருக்கணும்னு ஆசை. உன் தொல்லை தாங்க முடியலன்னு உசோப்பு பெப்பரை வச்சு ஒரு குண்டு ரெடி பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் லூஃபி நம்ம நமியோட டேஞ்சரின் பழத்தை அப்படியே பறிக்க போவான். இங்க உசோப்பு சாச உள்ள ஃபில் பண்ண போவான். அந்த டைம் சஞ்சி லூஃபியை மீச்ச உடனே லூஃபி நேரா உசோப்பு மேல வந்து விழுந்து அவன் அட்டாக் பண்ண வச்சிருக்க குண்டுக்குள்ள ஃபில் பண்ண வேண்டிய பெப்பர் கண்ணில பட்ட உடனே ஐயோ ஆத்தாடி தாங்க முடிய தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துன்னு கத்திட்டு அங்க எங்கன்னு ஓடிட்டு கிடப்பான். லூஃபி இங்க கத்திட்டு இருப்பான், ஏன்டா நீ அடிச்ச, ஒன்னே ஒண்ணு தாண்டா பறிக்க வந்தேன்னு. நமியோட ட்ரீயை நான் யாரையும் தொட விட மாட்டேன், அவளுக்கு செக்யூரிட்டியே நான் தாண்டா, அதனால ஓடிருன்னு அப்படியே பறந்த மனசோட சொல்றாராமா. நமி எல்லாம் தேங்க்யூம்பா. ஜோரோக்கு நல்லா தெரியுது இந்த நமி புள்ள சஞ்சயை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா அந்த முட்டா பயலுக்கு இது தெரியலையே. அதுக்கப்புறம் நம்ம லூஃபி வழக்கம் போல உட்காந்து புலம்பி தள்ளுவான், ஏன்டா ஒரு பழத்தை கூட பறிக்க விட மாட்டியாரா, சரியான கஞ்ச கபோதியா இருப்ப போலன்னு. அப்ப நமி அவ பாட்டு நியூஸ் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வாண்டட் போஸ்டர் ஒன்னு பறியேந்து வந்து விழும். என்ன போஸ்டர் இதுன்னு பார்த்துட்டு அத்தனை பேருமே செம்மையா ஷாக் ஆயிருவாங்க. அப்படியே கப்பலே அதிரும், அந்த அளவுக்கு கத்துவாங்க. அப்படியே கட் பண்ணி நேவியோட ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. இதான் இருக்கையிலேயே பெரிய இடம் போல. அங்க ஏகப்பட்ட நேவி ஆளுங்க சும்மா டெரரா உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. இவனுலாம் பார்த்தா நேவி ஆளுங்க மாதிரி இல்ல, பைரட்ஸ் எல்லாத்தையும் பக்காவா டிசைன் பண்ணி உட்கார வச்ச மாதிரி இருக்கு. இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒருத்தன் சொற்பொழி வாத்துவான். என்னன்னா இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருந்துச்சாமா, ஆனா அந்த பைரட் குரூப்பை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலா மாறிடுச்சும்பா. இவனை பார்த்தா கிரையான் குச்சி மாதிரியே இல்ல. சரி ரைட், இப்ப என்னன்னா நேவி பிரான்ச்சோட மார்கனை அந்த பைரட் தோக்கடிச்சிட்டான். அதுக்கப்புறம் கூட அவன் அமைதி ஆகல, அடுத்தடுத்து காலி பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் பைரட்டான பக்கி, அவனோட பவுண்டி 15 மில்லியன். அடுத்தது பைரட் ஃபிளீட் கமாண்டர் அதான் டான் கிரெக், அவனுக்கு 17 மில்லியன் பவுண்டி. அடுத்து ஃபிஷர்மேன் பைரட் அதான் அர்லாங், அவனுக்கு 20 மில்லியன் பவுண்டி. இவங்க எல்லாத்தையுமே அந்த பைரட் டிஃபீட் பண்ணிருக்கானாமா. இப்ப என்னன்னா இதுக்கப்புறம் இருக்கிற பைரட்ஸ் எல்லாத்துக்குமே 10 மில்லியன் பெரிஸ் தான் மேக்ஸிமமே. அதுவும் ஈஸ்ட் ப்ளூல ஆவரேஜா ஒரு 3 மில்லியன் பெரிஸ் வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ட மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். அவன் தான் லூஃபின்னு சொல்லிட்டு போஸ்ட் அடிப்பான். நம்ம தலைவருக்கு எவ்வளவு தெரியுமா, 30 மில்லியன் பெரிஸ் பவுண்டி. அதுவும் ஸ்டார்டிங்கே குளோபலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இது ஒண்ணு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. இப்போ முதல்லயே அவனை புடிச்சிட்டாங்கன்னா அவன் இவங்க கைமீறி போறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதனால சீக்கிரமா புடிக்கணும்னு சொல்லுவான். அந்த டைம் பயங்கர பாடியோட டெரர் லுக்கோட ஒருத்தன் வெளியே வந்து மெரைன் ஆளுங்க எல்லாத்தையும் பாப்பான். பார்த்தா அவனுங்களே எக்கச்சக்கமா நின்னுட்டு இருப்பானுங்க. வந்தவனே ஸ்பீச், எவன் வேலை இங்க இருந்து ஓடி போகணுமோ ஓடி போயிரு, ஏன்னா இப்ப இருக்கிறது பைரட்ஸோட காலம், அவனுல காலி பண்ணுனா இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதனால அப்படி சொல்றான். இவனை பொறுத்த வரைக்கும் யாருமே பலவீனமா இருக்க கூடாது, ஏன்னா அப்பந்தான் நீதியை நிலைநாட்ட முடியும். இப்ப பயங்கரமான ஈவில்ஸ் எல்லாம் கடல்ல சுத்திட்டு இருக்காமா, அது எல்லாத்தையுமே இவங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் அடிச்சு துவம்சம் பண்ணி காலி பண்ணணும். அமைதி நீதி நேர்மையை காக்க தயாரா செய்வீர்களா அப்படி இப்படின்னு பில்டப் போட கேட்ட உடனே எல்லாரும் எஸ் சார்னு ஒரே மாதிரி சொல்லுவானுங்க. அப்படியே கட் பண்ணா உசோப்போட வில்லேஜை காட்டுறாங்க. அங்க கையான்னு கையான்னு அவளோட வேலைக்காரன் கத்திக்கிட்டே உள்ள ஓடுவான். ஏன்டா மேரி ஏன் 10 நிமிஷத்துல உயிர் போற மாதிரி கத்துறேன்னு கேட்டா அவன் லூஃபியோட வாண்டட் போஸ்டரை காட்டுவானா. அதை பார்த்த உடனே அவளுக்கு செம ஹாப்பி. என்னடான்னு பார்த்தா அதுல உசோப் இருக்கானாமா. என்ன பையன் அந்த பக்கமா திரும்பி நின்னுட்டு இருப்பான். அதையே மேரி அப்பதான் பாக்குறான். இதுக்கு முன்னாடி அவனுக்கே தெரியல, அவன் லூஃபிய சொல்லதான் வந்திருப்பான். அவளுக்கு என்ன செம ஹாப்பி. உடனே போய் டோரை திறப்பா. அவன் வெளியில மரத்துல இவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா அப்படித்தானே வந்து கதை சொல்லிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா உசோப்பு அவன் சொன்ன மாதிரியே அவனோட ட்ரீமை நோக்கி முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டான். அதாவது அவன் பைரட் ஆக வேண்டிய கனவை தான் சொல்றான். சோ இதே மாதிரி இவளோட கனவையும் ஒரு நாள் இவன் நிறைவேற்ற போறாளாமா. அதாவது டாக்டர் ஆக போற கனவு. ரெண்டு பேரும் ஒரு நாள் கண்டிப்பா சாதிச்சு காட்டுவோன்னு சந்தோஷமா சொல்லுவா. அப்படியே அங்க கட் பண்ணா ஜோரோவை அடைச்சு வச்சிருந்த ஒரு நேவி பேஸ் இருந்துச்சுல்ல, அந்த இடத்தை காட்டுறாங்க. அதான் நேவி ஆபீசர் மார்கனை கூட லூஃபி அடிச்சு தெறிக்க விட்டானே அந்த இடம் தான். அங்கதானே கோபி வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு லூஃபியோட வாண்டட் போஸ்டரை பார்த்த உடனே செம ஹாப்பி. ஏன்னா பையன் சொன்ன மாதிரியே இப்ப பைரட் ஆயிட்டான்ல. அப்புறம் பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதான் லூஃபி வந்து மார்கனை அடிச்சு துவச்சு அதுக்கப்புறம் பை பை சொல்லிட்டு கிளம்பினானே. இப்ப என்னன்னா கோபி மெரைன் ஆளு, அதனால அடுத்த டைம் லூஃபியை மீட் பண்ணா கண்டிப்பா நீயும் நானும் எனிமிஸா தாண்டா இருக்க போறோம்னு அடிச்சு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த மார்கனை ஜெயில அடைச்சு போட்டிருப்பாங்களா, அவங்கிட்ட போய் லூஃபியோட வாண்டட் போஸ்டரை காட்டுவாங்க. அவன் போட்டோவை பார்த்த உடனே கொலை வெறியாகும். சோ இப்படியே லூஃபி
லூஃபியோட வாண்டட் போஸ்டர் ஒவ்வொரு இடமா போய் சேரும். உசோப்போட ஐலாண்ட்ல வச்சு தெரிக்க விட்டாங்களே அந்த குரோங்கிற பைரட், அவனுக்கும் போய் சேரும். ஏன் நம்ம ஜெஃபோட ரெஸ்டாரண்ட்லயே முன்னாடி ஒட்டி வச்சிருப்பாங்க. அங்க வழக்கம் போல தீவிரமா சமையல் சும்மா தெரிக்க விட்டுட்டு இருப்பாங்க. அவன் தான் அன்னைக்கே சொன்னால, ஒரு நாள் இந்த பைரட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கிங்காயி காட்டுவேன்னு. இதுல வேற அவன் கூட சஞ்சியும் சேர்ந்து போயிருக்கான்ல, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாரு. லூஃபிக்கு அவன் போஸ்டரை பார்த்த உடனே செம ஹாப்பி. சோ விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஏன்னா லூஃபிய வாண்டட்ல போட்டிருக்காங்கன்னா அவன் குரூவை சேர்ந்த எல்லாருமே வாண்டட் தான். அதுவும் 30 மில்லியன் பெரிஸ். உயிரோடவோ இல்ல அவனை டெட் பாடியாவோ பிடிச்சாகணும். உசோப்போட செம காமெடி. அவர் அந்த மூலையில இருக்காராமா. இது உலகம் பூரா போகும்போது நானும் பயங்கரமா ஃபேமஸ் ஆவன்ல, எல்லாருமே நீ பார்த்தா அசந்துவாங்கன்னு சந்தோஷப்படுவான். உடனே சஞ்சி எது நீண்ட முக்கெல்லாம் வந்திருக்கானா, ஆனா என்னைய காணுமேனு சுத்தி சுத்தி தேடிட்டு, ஆமா நீ எங்கடா இருக்கன்னு கேட்டவன அந்த முக்கல காட்டுவானா. சஞ்சிக்கெல்லாம் பயங்கர மொக்கையா போயிரும். அடக்கன்றாவியே, இந்த உலகத்துல என்னெல்லாம் கொடுமை நடக்குதுன்னு. ஆனா அதுல இருக்கதும் உன் பின்மண்ட தானே, அப்புறம் ஏன்டா பில்டப் பண்றேன்னு. என்ன வலிக்குதா, நீயும் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணினா உன்னாலேயே இந்த மாதிரி போட்டோஸ்ல எல்லாம் வர முடியும். சஞ்சய்க்கு செம ஹாப்பி. நானும் வரப்போறேன் நானு. அங்க லூஃபிக்கு சிரிப்பு ஸ்டாப் ஆன மாதிரியே இல்ல, விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா நம்ம கிராண்ட் லைனுக்கு போலாம், எதுக்கு லேட் பண்ணுன்னு கத்திட்டு கிடப்பான். நமிக்கு தான் இங்க வேர்த்து ஊத்தும். ஏன்னா அந்த பொடிப்பயிலுக்கு சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. வாண்டட் போஸ்டர் வந்துட்டாலே அவங்க லைஃப் டேஞ்சர் தான். எப்போ எவன் வந்து அட்டாக் பண்ணுவானே சொல்ல முடியாது. இவனு என்னடான்னா கொண்டாடிட்டு இருக்கானுங்களே, அதனால நமி பயங்கரமா யோசிப்பா. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க ஈஸ்ட் ப்ளூல ரிலாக்ஸா சுத்திட்டு இருந்தாங்கன்னா அது கண்டிப்பா ஆபத்து. சோ வேற ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லி பயங்கரமா யோசிப்பா. அதே நேரம் ஜோரோவும் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப என்னன்னா 30 மில்லியன் பெரிஸ்ங்கிறது சாதாரண அமௌண்டே கிடையாது. கண்டிப்பா ஹெட் குவார்ட்டர்ஸே களத்துல இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பானுங்க. அதுவும் ஸ்ட்ராங்கான பவுண்டி ஹண்டர்லாம் விடுவானா, வளர்ந்து கட்டிட மாட்டான். சோ அதனால இதுக்கப்புறம் தான் இவங்க சண்டை வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன்னா சண்டை போட போற ஆளுகளும் வேற லெவல்ல வர போறானுங்க. இதை நினைச்சு அவன் பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தா அங்க லூஃபி கத்திட்டு இருப்பான், கிராண்ட் லைன் போலாம், கிராண்ட் லைன் போலாம், கிராண்ட் லைன் போலான்னு. சோ எப்படி நம்மால வாண்டட் போஸ்டர்ல வந்ததை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறதோட கடல்ல ஒரு மெரைன் கப்பல் ஒண்ணு அது பாட்டுக்கு வருது. கப்பலு கண்டமேனிக்கு அடி வாங்கி இருக்கு. பாவம் அதுல இருக்க மெரைன் ஆளுகள்லாம் அப்படியே பேன் கிடப்பாங்க. நியூஸ் பேப்பர் டெலிவர் பண்ணுமே ஒரு பேர்டு, அது நேரா அங்கதான் போகும். அது வேற எந்த நேவி கப்பலும் கிடையாது. அயன் பிஸ்ட்னு ஒருத்தன் வந்தானே, அதான் சஞ்சி போட்டு வெளுத்து வாங்கினானே அந்த நேவி ஆபீசர் தான். என்ன பையன் ரொம்ப சோகமா தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, சஞ்சய் கிட்ட கேவலமா அடி வாங்கினால, அதனாலேயே நேவில அவனோட பேரு நாரி போச்சு. ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டு பயங்கரமா பில்டப் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருந்தான். ஆனா ஒரே ஒரு ஆளு செஞ்சுட்டான்ல, சோ அவன் மேல கொலை வெறியில இருப்பான். அந்த டைமுங்கும் போது ஒரு மெரைன் ஆளு சும்மா கதவை உடச்சுக்கிட்டு வந்து விழுவானா. ஏன்டா என்னாச்சு எரும மாட்டு பாயில, வாட் இஸ் த மேட்டர்னு கேட்டா ஒரு போஸ்டர் ஒண்ணு காமிப்பான். டேபிள்ல வைக்க சொல்லி அது யாருன்னு பார்த்தா லூஃபி. இந்த மொசரகட்டைய நான் எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சு பாப்பான். அட நம்மால ஃபர்ஸ்ட் கடல்ல புடிச்ச நேவி ஆளு இவன் தான். அதுவும் அந்த பரட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி. என்ன நம்மால பயங்கரமா ஆல்ரெடி பில்டப் பண்ணிருப்பான், நான் ஒரு பைரட் அப்படி இப்படின்னு. அதுவும் ஏதோ முந்தானேத்து தான் கடை ஓபன் பண்ண மாதிரி நான் பைரட் ஆனேன்னு சொல்லியிருப்பான். இவன்லாம் ஒரு ஆளுன்னு விட்டுட்டு போனான். ஆனா இப்ப இவனையே பெரிய பிஸ்தான்னு சொல்லி போட்டாங்கல்ல, உடனே அவனுக்கு செம ஹாப்பி. என்னன்னா லூஃபிய புடிச்சு இவனோட டேமேஜ் ஆன பழைய பேரை திருப்பி கொண்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். சின்ன பையன் தானே, ஈஸியா புடிச்சிடலான்னு நம்பிக்கை. இதை வச்சே நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அவனோட ரேங்கையே அதிகம் பண்ணிடலான்னு ஒரு நப்பாசை. பகல்ல கனவு காணாதனா, பழிக்காது பழிக்காதுன்னு எத்தனை டைம் சொல்றது, கேட்டா தானே. வெளியில வந்து எல்லாருமே ரெடியா நில்லுகடான்னு கத்துவான். வந்து பார்த்தா நோஞ்சான் தீஞ்சானா நின்னுட்டு இருப்பானுங்க. இவனுல வச்சுட்டு எப்படி பிடிக்கிறது. சரி என்னமோ ஒண்ணு பண்ணி தொலைவோன்னு நம்ம சண்டை போட போறோம், எல்லாம் ரெடியா எங்கம்மா. உடனே எங்க போய் சண்டை போடணும்னு தான் கேட்பானுங்க. கரெக்டான கேள்வி. திடீர்னு வந்து சண்டை போடணும்னா எங்க போய் சண்டை போடுறது. சி ரெஸ்டாரண்ட்ல தான் கடைசியா அவனை மீட் பண்ணா. ஒரு வேளை அங்கேயா இருக்கும்போது தான் யோசிப்பான். அதுக்குள்ளே இவனு எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. ஏன்னா பல நாள் உருப்படியான சோறு இல்லாம எல்லாம் காஞ்சி தீஞ்சு போய் கிடக்குறானுங்க. இப்ப சோறு கிடைச்சா போட்டு பொழந்துடலாம்ல, அதோட விட்டா பரவாயில்ல. இந்த டைம் கேப்டனோட ட்ரீட்டுமானுங்க. அப்போ சண்டைய பத்தி இவனு யோசிக்கல. எடு செருப்பிட்ட நான்சென்ஸ். கத்தி சண்டைய பத்தி பேசினா வாய் சண்டைய பத்தியா பேசிட்டு இருக்கீங்க நன்னாரி பாய்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம லூஃபியோட கப்பல் அவனுக்கு கப்பலை கிராஸ் பண்ணி போகும். அதுலயே நம்மால சுமார் ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு போவானா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நம்ம யார தேடி போகணும்னு ஆசைப்பட்டோமோ அவனே வந்துட்டான். அவன் தாண்டா நம்ம டார்கெட், விடாதீங்கன்னு அட்டாக் பண்ண ரிவர்ஸ் எடுத்து வருவானுங்க. லூஃபி அந்த கப்பலை பார்த்துட்டு என்னடா கப்பல் இது, இவனுங்களை பார்த்தா ஆல்ரெடி பைரட்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுட்டானுங்க போல. ஸ்கிராப்புக்கு போட வேண்டிய கப்பல் எல்லாம் கடல்ல தூக்கிட்டு வந்து ஏன்டா இப்படி உசுர வாங்குறீங்க, முடியலடான்னு உசோப்பு கத்திட்டு இருப்பானா. உடனே அந்த அயன் ஃபிஸ்ட் வந்து இது ஒண்ணு ஸ்கிராப் ஆக வேண்டிய ஷிப் இல்லடா, மத்தவங்களை ஸ்கிராப் ஆக்க வேண்டிய ஷிப். என்ன யாருன்னு தெரியுதா, நான் தாண்டா ஃபுல் பாடி அயன் ஃபிஸ்ட், மறந்துட்டீங்களான்னு பயங்கரமா சீன் போடுவான். உடனே லூஃபியும் அட ஆமாப்பா நீ கொஞ்ச நாளா மெரைன்ல இருந்தில்ல, சரி என்ன பஞ்சாயத்து, கப்பல்ல அங்கங்க ஒட்டு போட்டு வச்சிருக்க, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்பான். அவனுக்கு கொலை காண்டாவும். லாஸ்ட் டைம் தப்புச்சிட்ட மகனே, ஆனா இந்த டைம் உன்னை விட மாட்டேன். இங்க பாத்தியா உன்னோட வாண்டட் போஸ்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அதுவும் நான் தான் உன்னை கைது பண்ணுவேன். வாவ் என் போட்டோ நல்லா இருக்கேன்பா, பின்னாடி தெரியுதே மண்டை அது என்னோடதும்பா. இதுல உயிரோடவோ இல்ல டெட் பாடியாவோ கொண்டு வர சொல்லிருக்காங்க. எனக்கு டெட் பாடியே போதும்னு அட்டாக் பண்ணுங்கடா அறிவு கட்டவனங்களா. பீரங்கியை வச்சு அட்டாக் பண்ண ரெடி ஆவானுங்களா. நாமி என்னடா அங்க சத்தம், பேசாம இருக்கடான்னு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருப்பா. சஞ்சய் வழக்கம் போல சூப்பரா சமைச்சிட்டு இருப்பான். லூஃபி எல்லாம் பார்த்துட்டு என்ன இவனுக்கு சுட போறானுங்களான்னு கேஷலா கேட்பான். உடனே ஜோரோவும் கேட்டுட்டு
பார்த்துட்டு என்னன்னு பார்க்க வருவானா. லூஃபி என்ன பிளான் பண்ணிட்டான், வர்ற குண்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுலான்னு பிளான் பண்ணுவான். ஆனா ஜோரோ விடு இத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனை பின்னாடி போ சொல்லிட்டு நம்மால ரெடியா நிப்பான். உன்னால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு டப்புன்னு கெனான் பால வச்சு சுடுவானுங்க. ஜோரோ ஒரே வெட்டு ரெண்டா பொளந்து கடல்ல போய் விழுந்துரும். சூப்பர் பான்னு பாராட்டி தள்ளுவாங்க. அவனால நம்பவே முடியல இது எப்படி பாசிபிள்னு. சோ இந்த சத்தம் சஞ்சிக்கும் கேட்டுரும். என்ன சத்தம் இது சரியில்லையேன்னு முழிப்பான். இங்க ஜோரோ கத்திய உள்ள வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க யாரையுமே தொல்லை பண்ணாத, அப்புறம் தாங்க மாட்டேன் உடனே அயன் பிஸ்டுக்கு கொலை வெறி ஆயிரும். ஏண்டா ஒரு அட்டாக்க தடுத்துட்டீன்னு நீ பெரிய பல்பா, ஏக்காச்சக்கமா வச்சு அடிங்கடா, அப்பந்தாண்டா இவனுக்கு நான் யாருன்னு புரியும்னு சொன்ன உடனே சரி பாஸ்ன்னு அத்தனையும் உள்ள போட்டு கொளுத்தி விட்டுருவானுங்க. அது கடமுட டக்குன்னு சவுண்ட் போட்ட உடனே லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு. அப்படியே பட்டால்னு வெடிக்கும். அவ்வளவுதான் தீஞ்சு போயிடுவான். ஆக்சுவலா கெனான்ல கேப் இருக்க கூடாது. ஆனா இவ்வளவு டேமேஜ் ஆகி எவ்வளவு ஓட்ட இருக்கு, அப்ப என்ன ஆகும்? இப்படித்தானே ஆகும். பாவம் பயலுக்கு என்ன அனுதாபப்பட்டு இருப்பாங்க. அவனுக்கு அது இன்னும் கொலவெறி ஆகும். ஒரு நேவி ஹெட் குவார்டர்ஸோட லெப்டினன்ட் என்னோட பவரையே சந்தேகப்படுறீங்களா, உங்க எல்லாத்தையும் நான் அடிச்சே தெரிக்க விடுறான்னு அவன் கப்பல்ல இருந்து நேரா நம்மளோட கப்பலுக்கு வந்துருவான். வந்து சும்மா இல்லாம லூஃபியோட மூஞ்சிலேயே குத்துவானா. அது ஸ்பிரிங் மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்து அவன் மூஞ்சிலேயே டங்குன்னு ஒரு அடி. அவ்வளவுதான் அவனுக்கு கேர் ஆயிரும். அவனுக்கே அந்த நிலைமைன்னா அவனுக்கு ஆளுகளை பத்தி சொல்லவா வேணும். ஒவ்வொருத்தனையும் அடிச்சு துவைச்சு பிரிச்சு மேஞ்சதுல அப்படியே தெரிச்சடிச்சு அவங்க கப்பலையே போய் விழுவானுங்க. என்ன இப்படி ஆயிருச்சுன்னு திரும்புவான். அவ்வளவுதான் அவனுக்கு செம்ம ஷாக்கு. வாய பொலந்துருவான். என்னன்னா சஞ்சி நின்னுட்டு இருப்பான். போன டைமே நம்மால் தானே பொல காட்டுனது. சஞ்சி லுக் அவுட். பரவாயில்லையே என்கிட்ட மீல் டைம்லயே வந்து வம்புல இருக்க, ஏதாச்சும் சூப் வேணுமா நக்கிட்டு போறியான்னு தான் கேட்பான். அவனுக்கு அப்படியே அள்ளு விடும். டே இந்த வெயிட்டருக்கு இங்க என்னடா வேலை, மறுபடியும் எப்படா வந்தான்னு. ஆனா நேவியாலேயே அவனுங்க கப்பல்ல இருந்தே கடல்ல ஊச்சிருவானுங்க. அப்போ சஞ்சியை பார்த்து எந்த அளவுக்கு பயம். சோ அடிச்சு புடிச்சு அவன் கப்பலுக்கு ஓடி அவன் கப்பல்ல இருந்து தண்ணியில ஊச்சி அங்க இருந்து நீதி எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருவானுங்க. என்னாச்சு வந்தான் காமெடி பண்ணா போய்கிட்டே இருக்கான். காமெடி பீஸ்னு மாத்தி பேசிட்டு இருப்பானுங்க. எங்க நமி ஏய் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னால ரிலாக்ஸ் பண்ண முடியலம்பா. நேவியாளுக சண்டைக்கு வந்துமே நம்ம ஆளுகளுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியல. அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க ரெண்டு பைரட்ஸ் உட்கார்ந்து யாராச்சும் வராங்களான்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பானுங்களா. அந்த டைம் ஹாக்கையோட கப்பல் வந்துட்டு இருக்கும். அத பார்த்தோன்னே வாய பொலந்துருவானுங்க. அவன் கேஷுவலா அந்த ஐலாண்டுக்குள்ள வந்துட்டு இருப்பானா. அத்தனை பேருமே ரவுண்டு கட்டி பதறுவானுங்க. நீ ஏன்டா இங்க வந்த, உனக்கு என்ன இங்க வேலை, ஒழுங்கா போயிருன்னு சொல்லுவானுங்களா. அவன் சிம்பிளா உங்க கூட எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, அதனால பேசாம வழிய விட்டுட்டு உங்க லீடர் எங்கன்னு சொல்லுங்கம்மா. உடனே ஒருத்த லீடரை கூப்பிட்டு போவானா. அவனே கொஞ்சம் அசந்து போய் தான் கேட்பான். இந்த மாதிரி ஐலாண்டுல கேஷுவலா கேம்பிங் போட்டு இருக்கீங்க, என்ன ஒரு தைரியம்னு ஆச்சரியமா கேட்பான். லீடரை பார்க்க ஒன்னவ மூச்சு வாங்கிட்டாங்க மண்டி போட்டுருவானா. இந்தா சரக்கடின்னு கொடுத்தவன லபக்கு குடிச்சிட்டு பாஸ் ஹாக்கை மிகாக்கு வந்திருக்கான்னு சொல்லுவான். அப்பதான் காட்டுறாங்க அது வேற யாரும் இல்ல ஷங்ஸ். இவன் சொல்லிட்டு இருந்தான்ல அப்பவே அவன் பின்னாடி தான் நின்னுட்டு இருப்பான். அவனை டெரரா லுக்கூட்டு. பரவாயில்லையே வராதவங்க எல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது, நீ என்ன சண்டைக்கு வந்திருக்கியான்னு கேட்பான். ஆனா அவனுக்கு அந்த ஐடியாலாம் எதுவும் இல்லாமா. ஏன்னா ஆல்ரெடி ஷங்ஸுக்கு ஒரு கை போச்சு, அதனால அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் ஒரு பைரட்டை பத்தி கேள்விப்பட்டேன், அவனை பார்க்கும்போது நீ ஒரு கதை சொல்லுவியே அந்த கதை மாதிரி இருந்துச்சு, அதுவும் ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து வந்த இன்ட்ரெஸ்டிங்கான பையனோட கதை அப்படின்ட்டு லூஃபியோட வாண்டட் போஸ்டர் காட்டுவான். அத்தனை பேருமே பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிருவாங்க. அதுலயும் ஷங்ஸுக்கெல்லாம் செம ஹாப்பி. டே லூஃபி நீ சாதிச்சிட்டடான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவன் தான் உனக்கு வேணுமா ஹாக்கை அப்படின்னா கண்டிப்பா உன்னை என்னால இங்க இருந்து விட முடியாதுமா. சண்டை வேற லெவல்ல நடக்க போகுதுன்னு பார்த்தா அவனுக்கு சரக்க ஊத்தி கொடுத்து குடிங்க இன்னைக்கு செலிப்ரேஷன் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம்பா. அவனை மட்டும் இல்ல எல்லாத்தையுமே குடிங்கடா நம்ம எல்லாருமே இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். ஷங்ஸ் நிறைய குடிச்சானா அவனுக்கு சிக்காயிருதாமா. பட் ஆனாலும் இன்னைக்கு கண்டிப்பா குடிச்சே தீரணும்னு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி லூஃபியோட வில்லேஜ காட்டுறாங்க. அங்கேயுமே வில்லேஜ் மக்களுக்கு எல்லாம் செம சந்தோஷம். என்ன லூஃபி வாண்டட் மேன் ஆயிட்டான்ல, அவன் ஆசைப்பட்ட மாதிரியே பைரட் ஆயிட்டான். எப்படி ஒரு கிரேட்டான பைரட் நம்ம வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கானேன்னு அத்தனை பேருக்குமே செம ஹாப்பி. மேயர் தான் பச்சையா திட்டிட்டு வருவாரு. பின்ன வில்லேஜ்ல இருந்து ஒரு கிரிமினல் கிளம்பி இருக்கான், அதுல என்னடா நல்லது, இத போய் அவனாச்சும் என்ஜாய் பண்ணுவானான்னு பச்சையா திட்டுவாரு. ஆனா எல்லாரும் என்ஜாய் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. லூஃபிய பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு சொன்னா, பைரட் என்னைக்குமே பைரட் தான், மாத்த முடியாதும்பா. சின்ன வயசுலயே பைரட் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தானே, அதுவும் கிங் ஆஃப் பைரட்ஸ் ஆகணும்னு அவனை நினைச்சு கவலையா இருக்கான்னு கேட்டா அது கனவு மட்டும் இல்ல அவனோட விதியும் பாரு. அப்படியே கட் பண்ணி நம்மால கப்பலை காட்டுறாங்க. டிராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தவங்க ஒரு வழியா கிராண்ட் லைனுக்கு பக்கத்துல வந்தாச்சு. அந்த இடத்துக்குள்ள போகணும்னா இவங்க ரிவர்ஸ் மவுண்டன் வழியா தான் போயாகணும். சோரோக்கு அதான் காண்டாவும். ஏன் ஸ்ட்ரெயிட்டா போக முடியாதான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்ல. சஞ்சய் கிட்ட கூட ஜெஃப் அதான் சொல்லி விட்டுருப்பாரு, அது ஒரு வழிதான் இருக்கு சோ பார்த்து போகணும்னு. ஏன்னா அந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்காமா. என்ன மாதிரி டேஞ்சர்னு கேட்டோன்னு சஞ்சய் காண்டாவான், எனக்கு எப்படா தெரியும்னு. டேஞ்சர் அங்கேயே இருக்கும்போது இவங்க ஸ்ட்ரெயிட்டாவே போயிடலாமே, எதுக்கு அந்த மாதிரி சுத்தி போகணும். லூஃபியா தான் சொல்லுவான் ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம போயிடலான்னு. ஆனா நமி விடுவாளா, பச்சையா திட்டுவா. அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் படாத பாடுபட்டாதான் ஃபன்னா இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு அது செட் ஆகாதே. நமிக்கெல்லாம் லூஃபி கூட பேசும்போது ஒரு முட்டா பைய கிறுக்கு பைய மென்டல் பைய கிட்ட பேசுற மாதிரியே ஒரு ஃபீலிங். லூஃபி நம்ம போற வழியில ஒரு ஐலாண்ட்ல நிப்பாட்டி மீட்டை சாப்பிட்டுட்டு அத கப்பல்ல லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாமா. நமி போற வழியில ஒரு ஐலாண்ட் இருக்கு, அதுலதான் லோகுன்னு ஒரு டவுன் இருக்கு, அங்க போயிட்டு போலாமா. லூஃபிக்கு சாப்பாடு அங்க கிடைக்குமான்னு கவலை. ஆனா ஜோரோ என்ன சொல்லுவான், அது சாதாரண சிட்டியே இல்ல, ஆரம்பமும் அதுதான் முடிவும் அதான்பா. ஏன்னா அந்த டவுனை பத்தி ஜோரோ இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கான்.
அதாவது வேற யார் இடமும் இல்ல, இதுக்கு முன்னாடி கிங் ஆஃப் த பைரட்ஸா இருந்தானே கோல்டு ரோஜர், அதான் ஒன் பீஸ மறைச்சு வச்சிருக்கானே அவனோட டவுன் தான் அது. அங்கதான் அவன் பிறந்தான், அங்கதான் அவனை போட்டு தள்ளாங்க. லூஃபி எல்லாம் கிங் ஆஃப் த பைரட் செத்த இடமான்னு ஆச்சரியமா கேட்பான். அங்க போணுமான்னு கேட்ட உடனே கண்டிப்பா நான் அந்த டவுனை பார்த்தே ஆகணும், ஏன்னா அவரு தானே அந்த ஒன் பீஸையே மறைச்சு வச்சிருக்காரு. சோ அவரு பிறந்து வளர்ந்த இடத்த பார்க்காம விட்டா தப்பாயிராது, பார்த்தே தீரணும்பானா. அதே நேரம் கடல்ல வேற ஒரு இடத்துல மரப்படகுல யாரோ ஒருத்தர் நம்ம லூஃபியோட போஸ்டர் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணி ஹார்டின் போட்ட ஒரு கப்பலை காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு நம்ம லூஃபியோட வாண்டட் போஸ்டரை பார்த்துட்டு அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.